ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, ஒரு அற்புதமான புத்தகத்தை குறித்ததான ஒரு பதிவு இது. நான் ரீசெண்டாக ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகத்துடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 90 rupees தான். இங்கிலீஷில் வந்து அதோட ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 40 rupees. இதுக்கு பேர் என்னென்னா மெட்டாஃபிசிக்கல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தியானம் ரொம்ப அருமையாக இருக்குது. மொத்தமே டோட்டலாகவே ஒரு 97 டோட்டலாக ஒரு 122 பேஜ் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாகவே. அதாவது சில பேருக்கு பிரார்த்தனை அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த பிரார்த்தனை எப்படி தியானமாக மாற்றுறது என்ற யுக்தி அதில் இருக்குது. அது மட்டும் இறைவனை எப்படி தியானிக்கிறது அப்படின்ற ஒரு இந்த விஷயத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இருப்பு நிலையை எப்படி நம்ம தியானமாக மாற்றுறது, நாம் இருள் இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. பிரபஞ்ச ஒளியுடன் எப்படி இணைகிறது அப்படின்ற ஒரு தியானத்தை இதுக்குள்ளே இருக்குது. பிரபஞ்ச கடலோடு எப்படி இணைகிறது அப்படின்ற அந்த ஈர்ப்போடு எப்படி இணைகிறது அப்படின்ற சில பதிவுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த புத்தகத்தை படித்த உடனே, நம்ம வாழ்க்கையே நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் இழக்கும்போது ரொம்ப கஷ்டம், வேதனை நமக்கு கொடுக்கும். அந்த நம்பிக்கை இழக்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தியான நுட்பம் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது கிரைஸ்ட் மேலே நம்ம எப்படி தியானிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்த நிலையில் எப்படி நமக்குள்ளே எப்படி அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஆரோக்கியத்தை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது முதற்கொண்டு நிறைய டெக்னிக்கலாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம எப்படி பொறுமையாக உட்காந்து படித்து அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ரிசல்ட். இதில் வந்து அந்த நம்முடைய மூன் மெடிடேஷன் இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது நிலவுடைய அந்த கதிர்வீச்சை வந்து நம்ம எப்படி நம்ம உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு அற்புதமான தியானத்தை இதில் சொல்லியிருக்காங்க. நமக்குள்ளே விடுதலை எப்படி, அந்த முடிவில்லா ஆன்மாவை எப்படி நமக்குள்ள ஆன்ம விடுதலையை உணர்றது, ஆக்கப்பூர்வமான செயலை செய்கிறது, அதுக்கான ஒரு தன்மையை எப்படி வளர்க்குறது சார்ந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக நமக்குள்ள இச்சா சக்தியை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய தியானமாக எப்படி அதை வளர்க்குறது அப்படின்ற ஒரு முறை அந்த புத்தகத்தில் இருக்குது. அந்த இச்சா சக்தியை நமக்குள்ளே வளர்க்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கலாம் கூட. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவப்படுறோம், அந்த கோவத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது, இப்போ தப்பாக சில டைம் நம்ம கிரிட்டிசம் அது மூலயமா நம்ம தப்பாக புரிஞ்சுப்போம் சில நேரத்தில், அதை எப்படி நம்ம வந்து மீட்டு வெளியே கொண்டு வர்றது, ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது முதற்கொண்டு நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகம் வந்து நிறைய தியான புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் இது ஒரு சின்ன தியானம் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் தான். ஆனால் நம்முடைய ஃபிசிக்கல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னிலேருந்து இந்த மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு அந்த ஆம்னி பிரசன்ட் த்ரோனை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இறைவனை எப்படி இந்த சைலன்ஸ்குள்ளே எப்படி உணர்றது முதற்கொண்டு அந்த ஓம் என்ற சவுண்டை நம்ம எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த புத்தகத்தில் கொஞ்சம் நல்லா அதை இன்னும் ஈஸியாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முறையை சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயத்தை கொஞ்சம் நம்ம சீக்ரெட்டை கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக ரிவீல் ஆகிருக்கு. நிறைய புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதுவும் இந்த மெடிடேஷன், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதாவது ரொம்ப பெரிய விஷயங்கள் சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் நாம் மிஸ் பண்ணுவோம் நிறைய விஷயங்களை. அந்த மிஸ் பண்ணுற விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய சில விஷயமாக இந்த புத்தகம் அமையும். ஏன்னா எப்போவுமே ஒரு புத்தகமும் ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி பலன் தரும். அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பலன் தரும். எப்போவுமே எனக்கு நான் போகிற என்னுடைய பாதையில் இந்த புத்தகம் எனக்கு தேவையான ஒரு பலனை கொடுத்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பலனடைங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகத்தோட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். நீங்களே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பரதத்துவ தியானங்கள் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். மெட்டாஃபிசிக்கல் மெடிடேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் தமிழில் இருக்கும். இதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக கைவல்ய தரிசனம் அது மட்டும் இல்லாமல் அது ஹோலி சயின்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகமும், இதை பற்றி நான் வந்து ஏற்கனவே பேசியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த புத்தகத்தையும் நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படிங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான புத்தகம். நான் வந்து அந்த புக்ஸை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் அந்த யூடியூப் லிங்க்கையும் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்.
பாபாஜியை ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாபாஜியோடைய ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த புக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.